வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் புதுசாக நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சைடு நந்தி, 2 சைடு யானை அதெல்லாம் இருக்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியுமே ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சம்மக்க சரக்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வழியில் இருக்க கோயிலையுமே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறனால எல்லோரும் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயுமே வந்தாச்சு. அங்கே பார்த்தா 1000 பில்லர் டெம்பிள்னு இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா 1000 தூண் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கப்புறமே தான் உள்ளே போக போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ எல்லோரும் நம்ம உள்ளே நடந்து போக போகிறோம் பார்க்குறதுக்கு. இது நிறைய மூவிஸ்லேயுமே வந்திருக்கும். தெலுங்கில் பார்த்திங்கன்னா வருஷம், தமிழில் பார்த்திங்கன்னா மலை மூவி இருக்குது இல்லையா, அந்த நந்திக்கு முன்னாடி ஆடுவாங்க ஜெயம் ரவியும் ஸ்ரேயா அவங்களும். அது பார்த்துருந்தா நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இது இதுக்கப்புறமே வரும். பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நைட்டில் தான் போயிருந்தோம். இன்னும் காலையில் போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இது இன்னும் கோயில் உள்ளே போகணும். எல்லோரும் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே எடுத்துகிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் பக்கத்தில் ஹனுமகொண்டாங்கிற இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு காகதிய மன்னர் ருத்ரதேவர் இதை கட்டியிருக்காங்க. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோயில். கட்டிடக்கலை அதிசயமான கோவில்னு சொல்கிறாங்க. இது சிவபெருமானுக்கே உள்ளது. கருங்கல்லால் அதை செதுக்கியிருக்காங்க. இது பார்த்திங்களா, இந்த நந்தி சிலையை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது மூவியில் வந்திருக்கும். மண்ணிலே மண்ணிலே சாங் இருக்கும். அந்த இதில் வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். அந்த சைடெலாம் விடலை. இந்த நந்தியுமே பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1000 தூண் இருக்கும். ஆனால் எந்த தூணையுமே மறைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிவன், விஷ்ணு, சூரியனுக்கும் தனித்தனியாக சன்னதியுமே இருக்குது. நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதை பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுவாங்க இல்லைங்களா சாங்கு, அதனால அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்கிறனால அது கம்பியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே கோயிலில் ஒரு குளமுமே இருக்கும். அந்த சைட்லாம் யாரையுமே போகவும் விடலை. வேலை நடக்குதா என்னன்னு தெரில. அந்த சைடு யாரையுமே விடலை. இப்படியே நாங்கள் இந்த பக்கத்து மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் காலையில் போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா தெரியும். இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். உள்ளே போய் நம்ம சாமியுமே கும்பிட்டு வந்தாச்சு. சிவன், விஷ்ணு எல்லாரையுமே நம்ம கும்பிட்டுட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம வந்தாச்சு. அப்புறம் நந்திக்கிட்ட நின்று எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருந்தோம். இது நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். படத்தில் வரும் அந்த நந்தி. அங்கே தான் டான்ஸ் ஆடுவாங்க. அது மண்ணிலே மண்ணிலே உடையுது வானம், அந்த சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பக்கத்தில் ஹனுமான் சாமி இருந்துச்சு. அதையுமே கும்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. நைட்டில் எடுத்தனால கொஞ்சம் தான் எடுத்தோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.